ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மற்றபடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் ஷாப்பிங் செல்பவர்கள் அனைவரும் சற்று கவனமாக செல்லுங்கள். அங்கங்கே தண்ணீர் நிற்கும். கரண்ட்டுகள் ஏதாவது போஸ்ட் கம்பம் அருகில் கவனமாக செல்லுங்கள். குழந்தைகள் கையை பிடுங்கிக் கொண்டு ஓடும். அதுகளை எல்லாம் பத்திரமாக கையில் பிடித்து கொள்ளுங்கள். எங்கு சென்றாலும் கூட்டத்தில் உங்களுக்கு என்ன ஏது என்று தெரியாது. மழை நச நச என்று பெய்து. இப்போ இங்கேருந்து ஆட்டோவில் போயிடுவீங்க, டூ வீலரில் போயிடுவீங்க. கடைக்குன்னு செல்லும்போது தனியாகத்தானே செல்ல வேண்டும். ஆகையால் குழந்தைகளை தூக்கி வைத்து கொள்ளுங்கள். கவனமாக செல்லுங்கள். நகைகள் பொருள்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். பின்புக்கு வருத்தப்படாதீர்கள். அதற்காக சொல்லுவது தான் இதெல்லாம். மற்றபடி இந்த காசு, இந்த வெடி கிடி இதெல்லாம் இருப்பவர்கள் அதிகமாக செய்வார்கள் தான், அவர்கள் ஹாப்பினஸ்க்காக. என்னை பொறுத்தவரை அதை கூட குறைத்து கொண்டால் நல்லது. அது ஒருத்தராக 1,00,000 ரூபாய்க்கு வெடி வாங்கிறத ஒரு 10 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். அதில் மற்றவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். அந்த எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும் என்பது என் எண்ணம். மற்றவர்கள் அதை எப்படி செய்வார்களோ அது அவர்கள் சௌகரியம். செய்தால் நன்றாக இருக்கும். நாமும் நம்மால் முடிந்த பொழுது மற்ற பிள்ளைகள் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு இருக்கும் இடங்களில், நாம் வசிக்கும் இடங்களில் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு வெடியை வாங்கி கொடுத்து அவங்களே சந்தோஷப்படுத்தி, நாமும் எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு மத்தாப்பு பாக்கெட் வாங்குவாங்க. ஒரே ஒரு இந்த வத்தி குச்சி பாக்கெட் வாங்குவாங்க. அவ்வளோதான். சாங்கியத்துக்கு சாமிக்கிட்ட வச்சு படைச்சி சும்மா அப்படியே இப்படி கையில் இப்படியே ஒரு மத்தாப்பை காமிச்சு முடிச்சிருவாங்க. ஆனால் அது போல் இல்லை இன்று உலகம். இருந்தாலும் நாம் காசை நாம் ஒண்டியே அதை அனுபவிப்பதை விட மற்றவர்களுக்கும் கொடுத்து ஹாப்பினஸோடு எல்லோரும் இருப்பது நன்று என்று நான் நினைக்கிறேன். அதை உங்களிடம் கூறினேன். கவனமாக வெளியே செல்லுங்கள். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ரோட்டில் எல்லாம் ஒருவரும் இடித்து கொண்டுத்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கவனமாக செல்லுங்கள். முடிந்தவரை நகைகளை அதிகம் போட்டுக்கொண்டு செல்ல வேண்டாம். ஹேண்ட்பேக்குகளை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். பர்ஸுகளை ஆண்கள் பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.